சிம்மத்துக்கு உண்டான நெருப்புங்கிறது ஒரு அரசன். நம்ம பொதுவாகவே ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்போம், குனிஞ்சா குத்துவது, குத்தினா குனிவது. ஆனா சிம்ம ராசியை பொறுத்தவரை இவர்கள் குனிந்தாலும் குத்து வாங்குவார்கள், இவர்கள் குனியலனாலும் குத்து வாங்குவார்கள். ரொம்ப அப்படியே வேக வேகமா ஒரு ஸ்பார்க்கா, ஒரு ஃபயரா, ஒரு டெரரா உள்ளே போகிறார்கள். போனதுக்கு அப்புறமேட்டு எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, அவமானக்காரகன். அந்த வேலையை அவர் பூரணமா செஞ்சு விடுவார். இப்ப மிதனத்துக்கு அவர் அஷ்டமாதிபதி, ஆனா அவர் மிதனத்துக்கு அந்த வேலையை செய்ய மாட்டார். அன்னைக்கு அவர் 6ஆம் வீட்டுக்கு அதிபதி, ருணம் ரோகம் சத்ருக்கு அதிபதி. கன்னிக்கு அதிபதி புதன் இவருக்கு நட்பு கிரகம்ங்கிறதுனால அங்க அந்த வேலையை அவர் செய்ய மாட்டார். கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் அவர் டெட் எகெயின்ஸ்ட். அப்போ எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் உன்னை நல்லா வச்சு செய்யறேன் பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ என்ன ஆகும், சிம்ம ராசிக்காரர்கள் கையும் களவுமாக நிறைய இடங்களில் பிடிபடுகிறார்கள். குறிப்பா ரிட்டையர்மெண்ட்டுக்கு 6 மாசம் முன்னாடி, 1 வருஷம் முன்னாடி இவர்கள் பிடிபடும் பொழுது, சதியில் சிக்கும் பொழுது அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் எல்லாம் இவர்களுக்கு கிடைப்பதில்லை. அதை வைத்துத்தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பணும், பேரம்பேத்திக்கு ஏதோ ஒரு நல்லது பண்ணணும்னு இவர்கள் ஒரு 10 ஸ்கெட்ச் போட்டு வைத்திருப்பார்கள். அதுக்கப்புறம் கோர்ட்ல போய் இவங்க இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணி அந்த விஷயத்தை எல்லாம் கிளியரன்ஸ் எடுப்பதற்கு 12 வருஷம் 15 வருடம் அந்த ஒரு வயதான காலத்தில் இவர்கள் மன உளைச்சலுடன், குற்றத்தில், குடும்பத்தில், சொந்தக்காரர்கிட்ட இவர் ஒரு கெட்ட பேருடன் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை, மன அழுத்தம், தூக்கமின்மை, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் இல்லாத சூழ்நிலை, இதையெல்லாம் நிறைய சிம்மராசிக்காரர்கள் சந்திக்கிறார்கள். இதுதான் இவர்களுக்கு வாழ்நாள் துரோகம். நிறைய இந்த ஒரு அவுட்ஃபிட்டில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர் நானே சொல்லியிருக்கிறேன், 12 வருஷம் நீங்க கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் சார் உங்களுடைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் வழக்கம் போல் நமது நிகழ்ச்சியை தொடங்குவோம். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா வெற்றிகள் என்பது இயல்பாகவே கிடைத்து கொண்டே இருக்கும். ஆனா நிறைய பேர் எங்களுக்கு அந்த வெற்றி வேணும் அப்படின்னு சொல்லி அதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் ஒரு நபருக்கு இருந்தாலும் சில மைனஸ் பாயிண்ட்ஸ் பரமபதத்துல நம்ம ஏறும் பொழுது எப்படி கீழே வருகிறோமோ அதே போல் நம்மை இழுத்து கீழே போட்டு மிதித்து விடுகிறது. சோ எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மைனஸ் பாயிண்ட்ஸ், என்னென்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ், யார் எதிரியாக மாறுகிறார்கள், யாரு துரோகியாக மாறுகிறார்கள், நீண்ட நாட்கள் பிரச்சனை அப்படிங்கிறது இவர்களுக்கு என்ன, அணுகுமுறை மற்றும் ஜோதிட ரீதியான தீர்வு இதற்கு என்ன அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் விவரமாக காண இருக்கிறோம். சிம்மராசிக்கு உண்டான விஷயங்களை இப்பொழுது விவரமாக பார்ப்போம். கேதுவோடைய நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம், காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு. 5ஆம் இடம்னாவே நாம் மயங்கக்கூடிய இடம். இந்த ராசிக்கு அதிபதி பார்த்தோம்னா சிங்கம், அரசன். சிங்கம் தான் வனத்துக்கு அரசன். இது ஒரு நெருப்பு ராசி. ஆனா இந்த மேஷத்துக்கு உண்டான நெருப்புக்கும் இந்த சிம்மத்துக்கு உண்டான நெருப்புக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மேஷத்துக்கு உண்டான அமைப்பு ஒரு படை தளபதி, ஒரு போர் வீரன். சிம்மத்துக்கு உண்டான நெருப்புங்கிறது ஒரு அரசன். நம்ம பொதுவாகவே ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்போம், குனிஞ்சா குத்துவது, குத்தினா குனிவது. ஆனா சிம்ம ராசியை பொறுத்தவரை இவர்கள் குனிந்தாலும் குத்து வாங்குவார்கள், இவர்கள் குனியலனாலும் குத்து வாங்குவார்கள். என்ன சார் அரசன் அப்படி இப்படி நெருப்புலாம் சொல்லிட்டு நாங்க இப்படி குத்து வாங்குவோம்னு சொல்றீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா அப்படின்னு நீங்கள் கேட்பது எனக்கு நன்றாக புரிகிறது. என்ன பண்றது, நடைமுறையில் நாம் சந்தித்த நிறைய பிரச்சனைகளை சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப அப்படியே வேக வேகமா ஒரு ஸ்பார்க்கா, ஒரு ஃபயரா, ஒரு டெரரா உள்ளே போகிறார்கள். போனதுக்கு அப்புறமேட்டு எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். அதாவது ஒரு ஊரு நல்லா இருந்தாலும் அது அரசனை போய் சேரும், ஒரு ஊரு நல்லா இல்லைன்னா கூட
இந்த அரசன் இந்த ஊருக்கு வந்து அரசனாக பதவி ஏற்று விட்டார், அதனால் அந்த ஊர் நல்லா இல்லை அப்படின்னு அப்படி அந்த அரசனை பழி சொல்கிறார்களோ, பார்த்தா அந்த அரசனுக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்பந்தமே இருந்திருக்காது. அதை போல் சிம்மராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த 7ஆம் இடம் சாட்டான் இவர்களுக்கு டெட் எகெயின்ஸ்ட். இந்த சாட்டான்கிறவர் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உங்களுடைய ராசிக்கோ உங்க லக்னத்துக்கோ அவர் எதிர்காரகனாக வந்து விட்டால் அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, அவமானக்காரகன். அந்த வேலையை அவர் பூரணமா செஞ்சு விடுவார். இப்ப மிதனத்துக்கு அவர் அஷ்டமாதிபதி, ஆனா அவர் மிதனத்துக்கு அந்த வேலையை செய்ய மாட்டார். அன்னைக்கு அவர் 6ஆம் வீட்டுக்கு அதிபதி, ருணம் ரோகம் சத்ருக்கு அதிபதி. கன்னிக்கு அதிபதி புதன் இவருக்கு நட்பு கிரகம்ங்கிறதுனால அங்க அந்த வேலையை அவர் செய்ய மாட்டார். கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் அவர் டெட் எகெயின்ஸ்ட். அப்போ எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் உன்னை நல்லா வச்சு செய்யறேன் பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்பவும் ஜாலியா, ரொம்பவும் ஃபேண்டசியா, ரொம்பவும் குஷியா, காதலாக இருக்கலாம், இயல் இசை நாடகமா இருக்கலாம், பொழுதுபோக்கா இருக்கலாம், நகைச்சுவையாக இருக்கலாம், இல்ல ஆக்டிங்காக இருக்கலாம், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறதா இருக்கலாம், ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கலாம், டைனமிக்கா இருக்கலாம், பிரகாசமா இருக்கலாம், ஒளி பொருந்திய நபராக, காலையில எந்திரிச்ச உடனே கரெக்டா தன்னுடைய வேலையை செய்யக்கூடிய நபராக, யாரையும் எங்கேயும் எப்பொழுதும் எதற்கும் எதிர்பார்க்காத ஒரு கமாண்டோவாக, ஒரு அரசனாக, ஒரு ட்ரபிள் ஷூட்டிங்காக மற்றவர்களுடைய பிரச்சனைகளை கூட தங்கள் தலையில் எடுத்து போட்டுக்கொண்டு அவர்களுக்கும் ஒரு தீர்வு கொடுப்பவர்களாக, மார்க்கெட்டிங் லீடர்ஸாக, டீம் லீடர்ஸாக, அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கக்கூடிய நபர்களாக, இவர்கள்ட்ட போய் பேசினாலே நம்ம பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நபர்களாக, மிடுக்காக, ஒரு துடுக்காக, ஒரு கெத்தாக, ஒரு டைனமிக்காக, ஒரு எனர்ஜெட்டிக்காக, இது மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு பெரிய நன்றாக ரசிக்கக்கூடிய அளவுக்கு அங்க லட்சணங்கள், தேஜஸ், அந்தஸ்து, அந்த ஒரு எக்ஸ்பர்ட் பினிஷிங் கொடுக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். அவ்வளவு பிரைட்னஸ். இவர்கள் பொதுவாகவே ரேடியண்டாக இருப்பார்கள், பளிச்சென்ற தோற்றத்துக்கு சொந்தக்காரர்கள். ஸோ இவ்வளவும் இருக்கக்கூடிய உன்னைய நான் வச்சு வைக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி இந்த சாட்டான் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, 7ஆம் அதிபதிங்கிறதுனால சில இடங்கள்ல லைஃப் பார்ட்னரா, சில இடங்கள்ல பிஸ்னஸ் பார்ட்னரா, 3ஆம் இடத்தில் உச்சம்ங்கிறதுனால ஃப்ரெண்டாக வந்து இந்த சாட்டான் எங்கு உச்சம் அடைகிறாரோ அந்த இடத்தில் இவர் நீசம் அடைகிறார். அப்ப அந்த சாட்டான் உச்சம் அடையக்கூடிய வீடுங்கிறது துலாம். கால புருஷனுக்கு இது 7ஆம் வீடு, களத்திரஸ்தானம். அப்போ திருமணம்னு ஒண்ணு உள்ள போகும் பொழுது நிறைய சிம்ம ராசிக்காரர்கள் சறுக்களை சந்திக்கிறார்கள். அதிகமான வயசு வித்தியாசம், கல்வி வித்தியாசம், இல்ல ரொம்பவும் செல்வ நிலைகளில் ரொம்ப ஏற்ற இறக்கம், வெளியில சொல்லிக் கொள்ள முடியாத பிரச்சனைகளை மறைத்து திருமணம் செய்து விடுவது, திருமணம் செய்த பிறகு இவங்களுடைய ஹஸ்பண்ட் ஃபேமிலியோ இல்ல ஒய்ஃப் ஃபேமிலியோ கூட இவர்களே டேக் ஓவர் செய்து கொள்வது, இல்லைன்னா அந்த திருமண வாழ்க்கை பிளவு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்து விடக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். நிறைய இடங்கள்ல மாமனார், மாமியார், நாத்தனாருக்கெல்லாம் செய்ய போய் தங்களுடைய அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அண்ணன், தங்கச்சிக்கு கூட செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. இதனால் இவர்களுடைய வீட்டுல இவர்களுக்கு கெட்ட பேரு. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்டாட்டி பின்னாடி போயிட்டான், இல்ல திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த சிம்ம ராசி பொண்ணு சுத்தமா அப்பா அம்மாவை கழட்டி விட்டுருச்சு, நாங்க தானே செலவு பண்ணினோம், படிக்க வச்சோம், இன்னைக்கு என் பொண்ணு சிம்ம ராசி பச்சை இங்க்ல கையெழுத்து போடுது, திருமணம் ஆனதுக்கு அப்புறம் திரும்பி கூட பார்ப்பதில்லை எங்களை, இப்படிங்கிற மாதிரி மன உளைச்சலை இவர்கள் அதிகம் சந்திக்கிறார்கள். என்னன்னா சில இடங்கள்ல இவர்களுடைய குடும்பத்துக்காக செய்கிறார்கள், குழந்தைகளுக்காக செய்கிறார்கள் அப்படின்னு கொஞ்சம் கண்டும் காணாமல் போய்கொள்வதுதான் புத்திசாலித்தனம். ஏன்னா இதை ரொம்ப நம்ம யோசிச்சு இதை பெருசாக்கணும் அப்படின்னா இது ஒரு பெரிய பிரச்சனையை பின்னாளில் ஏற்படுத்தும். அதனால் சில இடங்கள்ல
அப்படியே இதனை கண்டு காணாமல் விட்டுக் கொள்வது. ஆனால் இந்த 3ஆம் இடம் நட்பு ஸ்தானம். நண்பர்களுக்காக கடன் வாங்கி கொடுப்பது, கேரண்டார் கையெழுத்து போடுவது. ஏன்னா சிம்மராசிக்காரர் அரசர். யாராவது ஒருத்தர் ஒரு 2 மணி நேரம் அப்படியே அழகா சிரிச்சு சிரிச்சு ரம்யமா பேசினா அவர் பாக்கெட்ல இருந்து 20,000 ரூபாயை எடுத்துருவாங்க. அவரும் கொடுத்துட்டு திரும்ப கேட்க போறதும் கிடையாது, அதுக்கு கணக்கு வைத்து கொள்வதும் கிடையாது. ஒருவேளை அது கடனில் வாங்கின பணமாக இருந்தால் அந்த கடனை சிம்மராசி கடன் தான் அடைக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும். அந்த 20,000க்கு பக்கத்துல 1 சைஃபர் போடுறதா, 2 சைஃபர் போடுறதா, 3 சைஃபர் போடுறதாங்கிறதெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்த்து fill in the blanks கேட்டார் போல் மற்றவர்கள் போட்டுக் கொள்கிறார்கள். நிறைய சிம்மராசிக்காரர்கள் இதை தவிர துரோகத்தை எங்க சந்திக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறி. இவங்க எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் அரசாங்கத்துல உயர் பதவிகள், உயர் நிலைகள்ல இருப்பாங்க, இல்லைன்னா அதுக்கு நிகரான ஒரு போஸ்ட்ல இருப்பாங்க. அப்போ இவர்களுடைய எதிரி என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவர்களுக்கு ஒரு சதியை பண்ணுகிறார். அது எந்த மாதிரி சதி அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுடைய 6ஆம் வீட்டுல சந்திரனுடைய நட்சத்திரம் திருவோணம் இருக்கிறது. கற்பனா சக்தியை குறிகாட்டக்கூடியது. அப்போ இவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை, செய்யாத ஒரு விஷயத்தை, வாங்காத ஒரு விஷயத்தை இவர்கள் தான் சொன்னார்கள், இவர்கள் தான் செய்தார்கள், இவர்கள் இந்த பொருளை வாங்கினார்கள்னு சொல்லி கரெக்டா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அரசாங்கத்திலேயே இவர்கள் மேல் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி விடுவார்கள். ஏன்னா இவங்களுடைய 6ஆம் வீட்டில் கூட சூரியனுடைய உத்திராட நட்சத்திரமும் அவிட்டமும் சொல்லக்கூடிய செவ்வாயோடைய நட்சத்திரமும் காவல்துறையும் இருக்கிறது. இப்போ என்ன ஆகும், சிம்மராசிக்காரர்கள் கையும் களவுமாக நிறைய இடங்களில் பிடிபடுகிறார்கள். குறிப்பா ரிட்டையர்மெண்ட்டுக்கு 6 மாசம் முன்னாடி, 1 வருஷம் முன்னாடி இவர்கள் பிடிபடும் பொழுது, சதியில் சிக்கும் பொழுது அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் எல்லாம் இவர்களுக்கு கிடைப்பதில்லை. அதை வைத்துத்தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பணும், பேரம்பேத்திக்கு ஏதோ ஒரு நல்லது பண்ணணும்னு இவர்கள் ஒரு 10 ஸ்கெட்ச் போட்டு வைத்திருப்பார்கள். அதுக்கப்புறம் கோர்ட்ல போய் இவங்க இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணி அந்த விஷயத்தை எல்லாம் கிளியரன்ஸ் எடுப்பதற்கு 12 வருஷம் 15 வருடம் அந்த ஒரு வயதான காலத்தில் இவர்கள் மன உளைச்சலுடன், குற்றத்தில், குடும்பத்தில், சொந்தக்காரர்கிட்ட இவர் ஒரு கெட்ட பேருடன் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை, மன அழுத்தம், தூக்கமின்மை, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் இல்லாத சூழ்நிலை, இதையெல்லாம் நிறைய சிம்மராசிக்காரர்கள் சந்திக்கிறார்கள். இதுதான் இவர்களுக்கு வாழ்நாள் துரோகம். நிறைய இந்த ஒரு அவுட்ஃபிட்டில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர் நானே சொல்லியிருக்கிறேன், 12 வருஷம் நீங்க கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் சார் உங்களுடைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் இவர்களுக்கு பஞ்சமாதிபதியாக வரக்கூடிய குருவே அஷ்டமாதிபதியாக வருகிறார். இவர்களுடைய 6ஆம் இடத்தில் இந்த குரு நீசம், 6ஆம் இடத்தில் செவ்வாய்ங்கிற கிரகம் உச்சம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இவர்களுக்கு 4ஆம் வீட்டுக்கு அதிபதியாக செவ்வாய் வருகிறது. இப்போ வாங்கின இடம், பூமி, சொத்துக்கள் இது எதுவுமே இல்லைன்னா கூட வாகனத்தை கூட கடன் வாங்கின இடத்தில் கொடுத்து கடனை பைசல் பண்ண வேண்டிய சூழ்நிலை நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது. இவங்களுடைய 4ஆம் வீடுங்கிறது வாகனம், வீடு, மனை, டாக்குமெண்ட். இது எங்க போய் உச்சமடையுது? 6ஆம் வீட்டில் போய் உச்சமடைகிறது. இவர்களுக்கு 12ஆம் வீட்டில் நீசம் அடைகிறது. சொத்துக்களை இவர்கள் சகோதரர் சகோதரிகளிடம் இழக்கிறார்கள். அது கூட அவங்களுடைய இடம், பொருள், சூழ்நிலையை அனுசரித்து விரலுக்கேற்ற வீக்கம்ங்கிற அமைப்பில் அவர்கள் தங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை அனுசரித்து முடிவு செய்து கொள்ளட்டும். இதே செவ்வாய் இவர்களுக்கு 12ஆம் வீட்டில் நீசம் அடைகிறது. மேலும் குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி குழந்தைகளை குறிகாட்டக்கூடிய குரு 6இல் நீசம், 12இல் உச்சம். 12ஆம் இடம் கடல் ராசி, வெளிநாடு, கடல் கடந்து செல்வது. அதற்காக பெரிய கடனை இவர்கள் சுமக்க வேண்டிய சூழ்நிலை. இதனால் மைண்ட் டிப்ரெஷன், இதனால் பின்னாளில் நிறைய இவர்களுக்கு டயபெட்டிக், உடல் உபாதை போன்ற பிரச்சனைகளை எல்லாம் இவர்கள் சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுகிறது. மேலும் இவர்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு வைத்திருப்பார்கள். என்ன அப்படின்னா
என் லைஃப் பார்ட்னரு வீட்டை பார்த்துக்கிறது, குழந்தைகளை பார்த்துக்கிறது, சமையல் பண்றது, அன்பு, அரவணைப்பு இதெல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது. ஏதோ ஒரு மினிமமான ஒரு சம்பாத்தியம் பண்ணலாம், ஒரு டியூஷன் எடுக்கலாம், ஈவினிங் ஃப்ரீயா தான் இருக்கு, ஏதோ ஒரு ரெவென்யூ இருந்தா குடும்பத்துக்கு நன்றாக இருக்குமே. இல்லைன்னா இதுக்கு ஆப்போசிட்டா என் ஒய்ஃப் படிச்சிருக்கிறா அப்படி சம்பாதிக்கிறா அப்படி ஒரேடியா சம்பாதிச்சுக்கிட்டே பிஸியா இருக்கா அப்படி, சாப்பிட்டியான்னு கேட்கறது இல்லை, ஏதாவது சமையல் சாப்பாடு எடுத்துட்டு போறியான்னு கேட்கறது இல்லை, எதுவுமே பண்றது இல்லை, சுத்தமா அன்பு இல்லை, காதல் இல்லை அப்படின்னு இந்த 7ஆம் அதிபதி சாட்டான் இவர்களுக்கு ஏதாவது ஒரு குதர்க்கத்தை, ஒரு ஏக்கத்தை, ஒரு அவமானத்தை, ஒரு தோல்வியை மனதளவில் இவர்களுக்கு கொடுத்து விடுகிறது. இப்ப நம்ம பார்த்த அந்த அனைத்து பிரச்சனைகளையும் சிம்ம ராசிக்காரர்கள் அதிகம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பிராக்டிக்கல் சொல்யூஷன் இவர்கள் குரு வழிபாடு, மேலும் இவர்களுக்கு முருகன் வழிபாடு, சிவன் வழிபாடு, குறிப்பா செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு, அறுவடை முருகனை வழிபாடு செய்வது, சிவன் வழிபாடு, பஞ்சபூத சிவஸ்தலங்கள் குறிப்பா தில்லை நடராஜன், திருவண்ணாமலை, திருச்சி ஜம்புலிங்கேஸ்வரர், காளஹஸ்தீஸ்வரர், காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர், சிவன் வழிபாடு, ருத்ர அபிஷேகம், ருத்ர அர்ச்சனை இதையெல்லாம் செய்ய இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். மேலும் இவர்கள் தேய்பிறை வளர்பிறை அஷ்டமிகளில் பைரவர் வழிபாடு, குருவுக்கு உண்டான மஞ்சள் புஷ்பராகம் என்ற ரத்தினத்தை அணிந்து கொள்வது, உடல் உபாதைகளில் இருந்து வெளியே வருவதற்கு பவளத்தை அணிந்து கொள்வது, மேலும் அரசாங்கம், அரசியல் சம்பந்தப்பட்ட இல்லைன்னா கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் போன்ற துறைகளில் இருப்பவர்கள் மாணிக்கம் என்ற ரத்தினத்தை அணிந்து கொள்வது, இதெல்லாம் இவர்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும். நம்பர் 1, நம்பர் 3, நம்பர் 9 இந்த எண்களை லக்கி எண்களாக இவர்கள் உபயோகிப்பதன் மூலம் மேலும் மேலும் நல்ல ஒரு உச்சத்தை அடையலாம். நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இவர்கள் தங்களை கண்டிப்பாக பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.